Hi friends, welcome to my channel. PGTRB டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். சைக்காலஜியில் இன்றைக்கி நாம் 15 கொஸ்டின்ஸு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைக்காலஜியில் இன்றைக்கி டெய்லி 15 கொஸ்டின்ஸு பார்க்க போகிறோம். மீன் குஞ்சு பிறந்தவுடன் நீந்துகிறது, ஆனால் பிறந்த குழந்தைகள் நடக்க முடியவில்லை. இதற்கு காரணம் என்ன? ஆப்ஷன் பி, உடல் உறுப்புகள் முதிர்ச்சி அடையாமல். மீன் குஞ்சு நீந்துகிறது, ஆனால் பிறந்த குழந்தையால் நடக்க முடியவில்லை. இதற்கு காரணம் உடல் உறுப்புகள் முதிர்ச்சி அடையாமல். தன்னை பற்றி தானே அறிந்து கொள்ள பயன்படும் முறை அகநோக்கு முறை. தன்னை பற்றி தானே அறிந்து கொள்ளது நாம் போன வீடியோவில் பார்த்தோம். ஒருவரது நடத்தை, அதாவது ஒருவரதுனாக்கா ஒருத்தரை பற்றி, தன்னை பற்றி தானே அறிந்து கொள்ள பயன்படுவது அகநோக்கு முறை. உடல் வளர்ச்சியின் வேகம் எந்த பருவத்தில் நிறைவு பெறும் அல்லது உச்ச நிலையை அடையும்? ஆப்ஷன் ஏ, குமர பருவம். உடல் வளர்ச்சியின் வேகம் எந்த பருவத்தில் நிறைவு பெறும் அல்லது உச்ச நிலையை அடையும்? குமரப்பருவம். தலைமுறை இடைவெளி எந்த பருவத்தினருக்குரிய பிரச்சனையாகும்? ஆப்ஷன் பி, பின் குமர பருவம். தலைமுறை இடைவெளி எந்த பருவத்தினருக்குரிய பிரச்சனை? பின் குமரப்பருவம். குமரப்பருவம் மனக்குமுறலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என கூறியவர்? ஆப்ஷன் ஏ, ஸ்டான்லி ஹால். குமரப்பருவம் மனக்குமுறலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என கூறியவர் ஸ்டான்லி ஹால். அனுமானங்களின் அடிப்படையில் செயல்படும் பருவம் எது? ஆப்ஷன் சி, குமரப்பருவம். அனுமானங்களின் அடிப்படையில் செயல்படும் பருவம் குமரப்பருவம். ஒரு மாணவரின் தேர்வு பற்றிய குறிப்பு, நான் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். இது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் டி, தற்கருத்து. ஒரு மாணவனின் தேர்வு பற்றி குறிப்பு, நான் தேர்வில் வெற்றி பெறுவேன். இது தற்கருத்து, தன்னை பற்றிய கருத்து தற்கருத்து. குமர பருவத்தினரின் தீவிர சமூக விரோத நடத்தைக்கு என்ன பெயர்? ஆப்ஷன் சி, நெறிபிறல் நடத்தை. குமர பருவத்தினரின் சமூக விரோத நடத்தைக்கு நெறிபிறல் நடத்தை என்று பெயர். குழு உளவியல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குழு நடத்தை, குழு உளவியல் குழு நடத்தை என அழைக்கப்படுகிறது. குமரப்பருவம் மனித வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு ஆகும் என கூறியவர் யார்? ஆப்ஷன் டி, ராஸ். குமரப்பருவம் மனித வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு ஆகும் என கூறியவர் ஆப்ஷன் டி, ராஸ். குமரப்பருவம் அமைதியற்ற சிக்கல் நிறைந்த பருவம் என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ, ஸ்டான்லி ஹால். குமரப்பருவம் அமைதியற்ற சிக்கல் நிறைந்த பருவம்னு சொன்னதும் ஸ்டான்லி ஹால் தான். அப்புறம் மனக்குமுறல்களும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம்னு சொன்னதும் ஸ்டான்லி ஹால் தான். நல்லா பார்த்துக்கோங்க. கல்லூரி கல்வி கற்பவர்கள் எந்த பருவத்தினர்? ஆப்ஷன் சி, பின் குமரப்பருவம். கல்லூரி கல்வி கற்பவர்கள் பின் குமரப்பருவம். குமரப்பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம் என்று கூறியவர் யார்? குமரப்பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ, ஸ்டான்லி ஹால். குமரப்பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம்னு சொன்னதும் ஸ்டான்லி ஹால் தான். மாஸ்லோவின் படிநிலை தேவைகளை விரிவுபடுத்தியவர் யார்? மாஸ்லோவின் படிநிலை தேவைகளை விரிவுபடுத்தியவர்? ஆப்ஷன் சி, ரூட். குழந்தைகளின் பொதுவான பின்பற்றல்? ஆப்ஷன் சி, ஒத்த கருத்து பின்பற்றல். குழந்தைகளின் பொதுவான பின்பற்றல் ஒத்த கருத்து பின்பற்றல். குழந்தைகளுக்கு பொதுவான ஒரே மாதிரியான கருத்துக்கள் தான் இருக்கும். ஒத்த கருத்து பின்பற்றல். ஓகே.